சமீப காலமா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கான்ட்ராவர்சிஸ்ல சிக்கிட்டு வராரு விஜய். ஒரு பக்கம் இளைஞர்கள் பட்டாலும் அவர் ஆதரிக்க காத்துட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அரசியல்னு எடுத்துக்கிட்டா அவர் இன்னுமே களத்துக்கு வராம எதை எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்காமலே அவர் அரசியல்ல இருக்காரு. அவர் ஒரு முழு அரசியல்வாதியே கிடையாது, அவர் வெறும் நடிகர். அரசியலுக்கு நடிச்சுட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியா அவர் மேல வைக்கப்படுது. காரணம் அதுக்கேத்த மாதிரிதான் அவரும் நடந்துகிட்டு வராரு. உதாரணத்துக்கு அந்த வெள்ள நிவாரணத்துக்கு மக்களை கூட்டிட்டு ஒரு சம்பவம் பண்ணாரு பாத்தீங்களா, அதுவே அவரோட அரசியல் முதிர்ச்சியின்மையை தெள்ள தெளிவா காட்டுது. இப்படி தொடர்ந்து அவர் செய்யற எல்லாமே அவருக்கு பேக் ஃபயர் ஆகிட்டு வர நேரத்துல மறுபடியும் ஒரு விஷயம் அவருக்கு பேக் ஃபயர் ஆகியிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சமீபத்துல கோவாவில கீர்த்தி சுரேஷோட திருமணம் நடைபெற்றது இல்லையா, இந்த திருமணத்துக்கு நடிகர் விஜய், நடிகை த்ரிஷா கூட ஒன்னா ஜோடியா தனி விமானத்துல போயிருக்காரு. இதுதான் இப்போ அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்பட்டு வர ஒரு செய்தி. இவருக்கு மக்களை பாக்குறதுக்கு நேரம் கிடையாது, ஆனா கோவையில் நடக்கிற கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு தனி ஜெட் விமானம் மூலமா போறதுக்கெல்லாம் டைம் இருக்கா அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்காரு நடிகர் விஜய். இவங்க 2 பேரும் தனி விமானத்துல கோவாவுக்கு பயணித்த செய்தி சமூக வலைத்தளங்கள் மூலமா வேகமா பரவுச்சு. விமான பயணிகள் குறித்த பட்டியல் மற்றும் விமான நிலைய காட்சிகள் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவு தர நெட்டிசன்கள் தான் சோசியல் மீடியால லீக் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இங்க தனி மனித சுதந்திரம் எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை பலரும் எழுப்பி வர்ற நிலையில இந்த சம்பவமும் விஜய்க்கு பேக் ஃபயர் ஆகியிருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. விஜய் மட்டும் இல்ல, நடிகைகளா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரபலங்கள் தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய வச்சிருக்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவங்க எங்க போறாங்க, யார பாக்குறாங்க, இதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விஷயம். இந்த பொது வெளியில வெளியிடுறதுங்கிறது அவங்களோட தனி உரிமையை பாதிக்கிற ஒரு விஷயம் தான். இந்த சம்பவத்தை குறித்து சமூக வலைத்தளங்கள்ல பல தகவல்கள் பரவிட்டு இருக்கு. இந்த விமான பட்டியல்ல விஜய், த்ரிஷா மற்றும் சில பேர் இருந்திருந்தது. இந்த லிஸ்ட் இப்ப வரைக்கும் உண்மையானதா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியதான் இருக்கு. ஒருவேளை இந்த லிஸ்ட் உண்மையாகும் பட்சத்துல விமான நிலைய அதிகாரிகள் இந்த சம்பவத்துக்கு உடனடியா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த டிக்கெட் லிஸ்ட் எப்படி உலகத்திற்கு தெரிஞ்சிருக்கும். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பயங்கரமா விஜய் எதிர்க்கிறாங்க. விஜயும் திமுகவை மட்டும்தான் அடிக்கிறாரு. அதனால விஜய A to Z கவனிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற விமான நிலையத்துக்குள்ள எப்படி திமுகவால தகவலை பெற முடிந்தது? ஆக மொத்தம் விஜயோட அரசியல் எதிர்க்கிறதுக்கு அதிமுக, நாதக, திமுக, பாஜகன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்படுறாங்களா? இது ஒரு பக்கம் இருக்க, பிரபலங்கள் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்த எல்லா உரிமையும் இருக்குதான், இல்லன்னு சொல்லல. அவங்க பண்ற எல்லாமே பொதுவெளியில கவனத்தை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கறத எப்பவும் மறந்துடவே கூடாது. அதனால விஜய் இனிமே ஜாக்கிரதையாக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும். ஏன்னா அவரை சுத்தி கழுகு பார்வையா இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பார்த்து அதை விமர்சிக்கவும், அதை வச்சு அவரோட அரசியல் வாழ்க்கைய புரட்டி போடவும் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த விமர்சனங்கள் அவருக்கு ஒரு பின்னடைவை தான் கொடுத்திருக்கு. ஏன்னா அவரோட குடும்பம் இப்ப அவர் கூட இல்ல. மனைவி, மகள் இவங்க எல்லாருமே விஜய் கூட இப்ப எந்த தொடர்புலும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் பரவிட்டு வருது. இதை வச்சுதான் நேத்து சோசியல் மீடியால ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. விஜய் த்ரிஷாவுடன் தனிப்பட்ட ஜெட் விமானத்தின் மூலமா கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கறத பயங்கரமா விமர்சனம் பண்ணி சோசியல் மீடியால விஜய போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மகளோட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பங்கெடுத்துக்க முடியல, மகனோட வெற்றியை கொண்டாட முடியல, மனைவி லண்டன்ல இருக்காங்க, இவங்களெல்லாம் பார்க்க போறதுக்கு அவருக்கு நேரம் இல்ல, ஏன் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை பாக்குறதுக்கு இவருக்கு டைம் இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல தனி ஜெட் மூலமா கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போறதுக்கு மட்டும் இவருக்கு டைம் இருக்கா? த்ரிஷா கூட விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், ஆனா இந்த விஷயத்திலும் அவங்க அரசியலை கொண்டு வராங்க. அப்படின்னா விஜய் எந்த அளவுக்கு உஷாரா இருந்திருக்கணும்? ஒரு கட்சியோட தலைவரா இருக்கும் விஜய் பொது வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு அடியையும் பார்த்து தான் எடுத்து வைக்கணும். அரசியல்ங்கிறது மலர் படுக்கை கிடையாது, அது ஒரு முள் படுக்கை அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கணும். மனைவி, மகன் ஏன் விஜய் கூட இல்ல? அவங்க பொதுவெளியில விஜய் கூட வரமாட்டேங்கிறாங்க. த்ரிஷா எப்படி இவர் கூட பயணிக்கலாம்? வெள்ள பாதிப்பு குறித்து மக்களை நேரில் சந்திக்காத விஜய், இதெல்லாம் வெறும் சம்பிரதாயம், அதுல எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்ற விஜய் கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு ஏன் தனி விமானத்துல போகணும்? வீடியோ கால்லே வாழ்த்து சொல்லிருக்கலாமே, சம்பிரதாயம் மட்டும் ஏன்? இப்படி பல கேள்விகளை சோசியல் மீடியால விஜய்க்கு எதிராக அவங்க வச்சுட்டு தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் விஜயால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுதான். ஆனாலுமே அவங்க வைக்கிற கேள்விகள் விஜயை ஆதரிக்கிறவங்களையும் யோசிக்க வைக்கும்ல. அதுவும் விஜய்க்கு ஒரு நெகட்டிவிட்டி தானே. விஜய் பர்சனல் லைஃப்ல எப்படி இருக்கலாம், ஆனா அரசியல்னு வந்துட்டா அவங்களோட பர்சனல் லைஃபையும் எடுத்து வச்சு அடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இது மட்டும் இல்ல, இன்னைக்குமே ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாக் தான் எக்ஸ் வலைத்தளத்துல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இது அவரோட சொந்த வாழ்க்கையாவே இருந்தாலும் இந்த சம்பவம் நிச்சயமா விஜய்க்கு அரசியல்ல ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை.